டேனியல். ஸோ எத்தனை வருஷமா நீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? நான் சொல்லப்போனால் ஸ்டேட் போர்ட் தான், நீட்டில் ப்ரிப்பேர் பண்ணல, வீட்டில் இருந்து அப்படியே ஸ்டேட் புக்ஸோ அப்புறமா கொஞ்சம் என்சிஆர்டி புக்ஸ். ஸோ இப்போ ரைட் நோ நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. ஓகே, எப்படி இருந்துச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்? பயாலஜி ஓகே, எழுதுற மாதிரி இருந்துச்சு. கான்செப்ட் தெரிஞ்சாலே எழுதலாம். எனக்கு ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் எப்பவும் போல டஃப்பாக இருக்கும். ஃபிசிக்ஸ் டஃப். கெமிஸ்ட்ரி அட்டன் பண்ணலாம், மாடரேட்டாக இருந்துச்சு, ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல்ல உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு? எனக்கு இன்ஆர்கானிக் இல்லை ஆர்கானிக் கொஞ்சம் ஈஸியாக அந்த மாதிரி இருந்துச்சு. நான் ரிவைஸ் பண்ணதால கொஞ்சம் ஈஸியாக. இப்போ ஸ்டேட் போர்ட் சிலபஸ்க்கும் நீங்கள் எழுதுனா இப்போ நீட் எக்ஸாமுக்கும் கம்பேர் பண்ணும்போது நான் மோஸ்ட்டாக ஸ்டேட் போர்ட் தான் படித்தேன். அதுல தான், அதாவது கான்செப்ட் தெரிஞ்சாலே நீங்கள் எழுதலாம். ஒரே கான்செப்ட் தானே, ஸ்டேட் போர்டும் ஒரே கான்செப்ட் தான், சென்ட்ரல் ஒரே கான்செப்ட் தான். எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணீங்க? நான் மோஸ்ட்டாக அட்டன் பண்ணிட்டேன். ஆனால் ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் நான் கொஞ்சம் மாடரேட்டாக அட்டன் பண்ணிட்டேன். ஓகே, ஓவராலாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்? ஓவராலாக ஓகே, ஒரு மாடரேட்டான பேப்பர், ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. தேங்க்யூ.